அவரைக்காய் பொரியல எப்படி ரொம்பவே டேஸ்ட்டாகவும் ஹெல்த்தியாகவும் செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி ஜிகே கிச்சன் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெயை சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக கடுகு சீரகத்தை சேர்த்துக்கலாம். ரெண்டும் பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக உளுத்த பருப்பை சேர்த்து உளுந்து செவந்ததுக்கப்புறம் ஒரு 5-6 பல் பூண்டை தோலோட தட்டி அதில் சேர்த்துக்கலாம். வாசனை நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, ஒரு வெங்காயத்தை பொடியாக நறுக்கி அதில் சேர்த்துக்கிட்டு 2 காஞ்ச மிளகாவை 2ஆ கிள்ளி அதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வதங்கினதுக்கு அப்புறமா 1/4 கிலோ அளவு அவரைக்காவை நான் பொடியாக நறுக்கி இதில் சேர்த்துருக்கேன். எப்போவுமே காய்கறிகளை 10 நிமிஷம் சமைக்கிறதுக்கு முன்னால் மஞ்சத்தூள் உப்பு சேர்ந்த தண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் கழுவி நீங்கள் நறுக்குங்க. அப்படியே முடியல அவசரமாக செய்யணுன்னா கல்லுப்பை சேர்த்து காய்கறிகளை நல்லா உரசி கழுவிட்டு யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா அதில் இருக்கிற மருந்துகளுடைய வீரியம் குறையும். மார்னிங் அவசரமாக சமைக்கும் போது எங்கெங்கே இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி செய்ய முடியும்னு கேட்காதீங்க. கண்டிப்பாக உங்களால் முடியும். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். யாரெல்லாம் இது போல் டிப்ஸை ஃபாலோ பண்ணி எந்தெந்த மெத்தடில் உங்கள் காய்கறிகளை க்ளீன் பண்ணுறீங்களோ அதை கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நம்ம ஃபேமிலியோட ஹெல்த்து நம்ம வீட்டு கிச்சனில் லேடிஸான நம்மக்கிட்ட தாங்க இருக்குது. பெருகி வர கொடிய நோய்கள்லேருந்து நம்ம ஃபேமிலியை நம்மளால் முடிஞ்ச அளவு காப்பாற்றலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், காய்க்கு தேவையான உப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு 1/2 டம்ளர் தண்ணியை சேர்த்து மூடி போட்டு மூடி வேக வச்சிடலாம். 5 நிமிஷத்தில் ரெடி ஆகிடுங்க. அவரைக்காய் ரொம்பவே ஹெல்த்துக்கு நல்லது, ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லதுங்க. அடிக்கடி உணவில் சேர்த்துக்கங்க. குழந்தைங்களுக்கும் கொடுங்க, ரொம்பவே நல்லது. மூடி போட்டு மூடிடலாம். 5 நிமிஷத்தில் ரெடி ஆகிடுச்சு. தேங்காய் துருவலை போட்டு கொஞ்ச நேரம் வதக்கி இறக்குங்க. அப்போ தான் எத்தனை மணி நேரம் ஆனாலும் ஒரு 8 ஹவர்ஸ்க்கு அது கெட்டு போகாமல் இருக்கும் தேங்காய் போட்டு. நீங்களும் இந்த டிப்ஸுங்களை ஃபாலோ பண்ணி சமைக்கிறவங்களா இருந்தால் கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.